பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை எனக்கு மேன்மையாக இருக்கிறது. அவருடைய சிலுவை எனக்கு மேன்மை தரக்கூடியதாய் தந்ததாய் இருக்கிறது. காரணம் என்ன? நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் ரோமரில் கூட 6ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம், பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே நமக்குள்ளே இருந்த பாவங்கள், நமக்குள்ளே இருந்ததான சாபம், நமக்குள்ளே இருந்த வியாதி எல்லாமே அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறைந்திருக்கிறார். அந்த சிலுவையினுடைய மரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததுனால அந்த சிலுவை எனக்கு ஒரு பெரிய விடுதலை, எனக்கு பெரிய ரட்சிப்பை அது தந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நிறைய காரியத்தை நாம் சொல்லலாம். ஆனால் கொலோசியரில் கூட ஒரு காரியத்திலே நான் வாசிக்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த 14 நமக்கு எதிரடையாய் கட்டளையாய் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இருந்து எடுத்து சிலுவின் மேலே ஆணி அடித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது நமக்கு எதிரடையாய் நமக்கு விரோதமாய் இருந்த நமக்கு விரோதமாய் இருந்த எல்லாவற்றையும் அவர் குலைத்து நம் நடுவில் இருந்து எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாய் இருந்த எல்லாவற்றையும், நமக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டு நம்ம நடுவில் இருந்து எடுத்து அதை சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே அப்படிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை அது நமக்கு மேன்மையானதை அது தரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை, அவருடைய சிலுவையினுடைய மரணம் அது எனக்கும் உங்களுக்கும் அது மேன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தாமே அந்த சிலுவையில் அவர் ஆணி அடித்தார். சிலுவையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, சிலுவையினால் கொடுக்கப்பட்ட நமக்கு நல்ல ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு அதிகாரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அது நமக்கு மேன்மையாய் இருக்கிறது, மேன்மையாய் நம்மளை வைத்திருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சிலுவை உங்களுக்கு மேன்மையானதை தரும். அவருடைய சிலுவை உங்களுக்கு மேன்மையான காரியத்தை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எல்லா பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் தரித்திரங்களையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். இந்த நாட்களில் அவருடைய சிலுவையை குறித்து சிலுவையை நோக்கி நம்ம பார்ப்போம். அந்த சிலுவையினுடைய காரியம் அது உங்களுக்கு மேன்மையானதை தரும், மேன்மையான ஆசீர்வாதத்தை, மேன்மையான உயர்வை அது உங்களுக்கு தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே ஆண்டவரே, உம்முடைய சிலுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அது எங்களுக்கு மேன்மையாக இருக்கிறதுனால, எங்களுக்கு மேன்மையானதை தந்ததுனால உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை சிலுவையை நோக்கி உம்முடைய சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணோம், உதவி செய்யும்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விரோதமாக எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ சிலுவையிலே ஆணி அடித்ததுக்காக, ஜெயித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆசீர்வதியும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.